சின்ன பொண்ணு கும்பிடுறாங்க. இது பிடிங்க. கழுத காலையே அசிங்கப்படுத்தானே. எழுந்துடா எழுந்துடா. ஏய், இந்த தெருவில் எவனுமே இல்லையா? யாராவது இருந்தா வாங்கடா. பட்டப்பைய படாத பாடுபடுத்திதான் தூக்கிட்டு போய் வீட்டுல போடு. வீட்டுல போய் விளக்கு போடுது. சின்ன பொண்ணு உங்க தகுதிக்கு இது தகாது. எது இப்ப ஏன் காலில் விழுந்த மாதிரி வேற யார் காலிலே விழுந்தாருங்க. வர்றேன் போங்கடா. உன் கால நான் விழுந்தனா? வேணுண்டா, எனக்கு இது வேணும். என்ன சின்ன பண்ண இந்த பக்கம் காத்து வாங்கலான்னு பார்த்து போங்க. காத்து கருப்பு அடிச்சிட போகுது. அடியோன்னு ஆரம்பிக்கும் போதே காத்து கருப்புங்கிறான். சரி பாப்போம். பெருக்கிறியா? பெருக்கு பெருக்கு. என்ன வச்சுக்க? அது உனக்கு தான் ஒரு இனிப்பு தான். இதை ஏன் நீ கையில தூக்கிட்டு வந்த? இது என்ன லாரியில வச்சு முடியும்? உன் கூட திரிவானே ஒரு கொட்டை பாக்கு அவங்கிட்ட கொடுத்துருப்பது. இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் சின்ன பசங்க நம்ப கூடாது. ஏயா அவன் தின்றுவான். அது என்னமோ தெரியல. சொர்ணம் வீட்டை விட்டு வெளியே வரும்போது அல்வா வாங்கலான்னு தான் ஆசைப்பட்டேன். கடைக்கு பக்கத்துல போனோன்னு இந்த புத்தி கள்ள உருண்டைய தாண்ட மாட்டேன்ருச்சு. சொர்ணம் எதுக்கு இன்னைக்கு ராத்திரி 1/2 கிலோ அல்வா வாங்கிட்டு வந்துடுவா. இருக்கியா? அது என்னமோ தெரியல. உனக்கு எனக்கு என்னமோ இருக்கு. பாரு, கோயில்ல நானா அண்ணன், நீயே சொல்லு. நீதான் அண்ணன். ஆனா எனக்கு கிருவி இருக்குது. இப்ப புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எதுக்கு? இதுக்கு இதெல்லாம் எனக்கு உரைக்காது. என்ன சின்ன பொண்ணு ரொம்ப நேரமா சொர்ணத்தோட பேசிட்டு இருக்கீங்களே? அது ஒண்ணு இல்ல. பாகிஸ்தான்காரன் சண்டைக்கு வந்தா அவனை எப்படி அடிச்சு விரட்டுறதுன்னு சொர்ணம் எனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தது. ஆமாம் தானே? நீ போய் கேக்குறத ஒழுங்கா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. சொர்ணம் புதுசா வந்திருக்க டிஎஸ்பி ஸ்பெஷலா மரியாதை கொடுத்து என்ன கூப்பிட்டு அனுப்பியிருக்காரு. போற வழியில உன் வீட்டு மரியாதை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுட்டு போறான்னு வந்தேன். தெரிஞ்சுக்கிட்ட வர்றேன். அள்ளிட்டு போக போறானா? என்னடா சொல்ற? எங்க அப்பங்காலத்துல இருந்து சேர்த்து வச்ச வட்டி நெல்ல மொத்தமா தட்டிட்டு போக போறானா? என்னங்க குளிர் அடிக்குதா? பயம். ஏற்கனவே 9 பேரை வெட்டி இருக்கா. எனக்கு ஒரு நம்பர் போட்டிருப்பானோ. இப்ப என்னடா செய்யறது? சொல்லுங்கப்பா. இப்ப எவன் சொன்னாலும் கேட்கணும் போல் இருக்குது. நான் போய் பஸ்ஸ பிடிச்சி டிஎஸ்பி கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். டிஎஸ்பி என்ன பஸ்ரியா இருக்காரு? அதான் போலீஸ் ஸ்டேஷன்ல. அப்படி செஞ்சா நல்லா இருக்காது. இப்படி செஞ்சா தான் நல்லா இருக்கும். எப்படி? நீ இங்கேயே இரு, நான் போய் டிஎஸ்பிய பார்த்து சொல்லிட்டு வரேன். அது நல்லா இருக்காது. வேற எதுதான் நல்லா இருக்குன்னு சொல்றேன்? நான் சொல்றதான் நல்லா இருக்கும். சொல்லு. நான் போய் பார்த்து சொல்லிட்டு வந்துடுறேன். நீங்க இங்கே இருந்து பாத்துக்கிறங்க. எதடா அவன் நெல்ல அள்ளிட்டு போறதையா? ஊருக்குள்ள லட்சணமா ஒரு பொண்ணு நடமாட முடியல. நம்ம ஊரு ரொம்ப கெட்டு போச்சு. என்னன்ற? ஓ, உங்ககிட்ட சொல்லிட்டாலும் என்னமா அது விளையாட்டா இருக்கு? அந்த பொண்ணை கெடுத்தவன் யாருன்னு அந்த பொண்ணே உங்ககிட்ட சொல்லி இருக்குன்னு சொல்ற. அவன் பஞ்சாயத்துக்கு வேற வருவான்னு சொல்ற. இது வரைக்கும் யாரையும் காணோம். நேரம் வேற ஆகுது. அவன் யாருன்னு சொல்லுமா? புதுசா ஊருக்கு வந்திருக்கிற பொண்ணுக்கு நம்ம ஊர் கட்டுமானம் என்னன்னு தெரியுமா? தெரியலன்னா ஊருக்குள்ள 10 பேரை கேட்டு தெரிஞ்சுக்கணும். யார் வந்து சொன்னாலும் ஊர் பஞ்சாயத்தை கூட்டலாம். இப்படி நட்டமே நிக்க வேண்டியதா? ஐயா தப்பா நினைக்காதீங்க. கொஞ்ச நேரம் கொடுத்துக்கோங்க. அவர் நிச்சயம் வந்துடுறேன்னு சொன்னாரு. நிச்சயம் வந்துடுறேன்னு சொன்னாரு. பஞ்சாயத்து நீங்க இருந்து விசாரிங்க. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் வர்றேன். இருங்க சின்ன பண்ண. ஆள முடியாது. விவரம் தெரியாத ஆளா இருக்க. நெல்லுக்கிழங்க மூடா வந்துட்ட. பட்டமாக்கு வந்துரு. கழுடு ஒதுங்கு. கம்ப முடியா? சின்ன பண்ணு. சின்ன பண்ணு இல்லப்பா. அப்போ பெரிய பண்ண அவர்தான் செத்து போட்டார. ஆமா, அவர் சவுண்டிக்கு நானே தானே தங்குவதானே. ஆமா, நீங்க கோயில் பூசாரி தானே? பாரு குடுமி இருக்கு. இல்ல, அப்ப நான் பூசாரி இல்ல. ஆமா, வெய்யாலுமே கேக்குறேன். நீங்க யாரு? நான் ஊருக்கு புதுசுப்பா. கிட்ட அப்பவே சொல்லப்படாதா? சுத்த முத்தம் பா. கிட்ட குடி.
இன்னைக்கு அசிங்கம் பண்ணிட்டானே. தப்பா நினைச்சுக்காதீங்க, எங்க கிராமத்துக்கு புதுசா வர்றவங்கள நாங்க இப்படிதான் வரவேற்போம். என்ன கையில பாட்டிலையும் உருவாங்கி கொடுத்தா இத்த புடி சுத்தி முத்தி பார் இதான் வலிப்போ. என்னங்க முதல் விஷயம் சொல்லாம எனக்கு போயிட்டு வான்னு சொல்றீங்க, உங்களுக்கு கொடுப்பதே இல்லை. நான் வர்றேன், கொஞ்சம் இருங்க. புதையல்னு சொல்லிட்டு பொசுக்குன்னு போயிடாதீங்க, இன்னும் ஏதாவது உடறிட்டு போங்க. இப்ப பிடிங்க. மறுபடியும் கூட போறியா? ஐயோ, நடுத்தெருவுக்கு எடுத்துட்டானே. விஷயம் பெருசு, போனா தப்பு இல்ல. வர்றேங்க. நீ நல்லவன், உனக்கு சொல்லலாம். சொல்லுங்க. இந்த பாரு, யார் இல்ல சொல்லிடு. கூரை மேல பார். அங்கேயே பாக்கணும். சுரக்கா பசங்க கூரை மேல உட்கார்ந்து ஒட்டு கேட்டாலும் கேட்பானுங்க. அது வேற இருக்கா? நீ போ. புதையல் எனக்கு கிடைச்சிருச்சு. கிடைச்சிடுச்சா? இருக்கிற இடத்தை நான் இவனுக்கு சொல்லவே இல்லை. என்ன சின்ன பண்ண இந்த நேரத்துல? கூரை மேல கொடி பறக்குதே, அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரிஞ்சிட்டு போலான்னு வந்தேன். அது வந்து கொடிங்கிறியா? இல்ல இல்லங்கிறியா? அது இல்ல, எதுவுமே இல்லங்கிறியா? நீங்க யாருக்கிட்டையும் சொல்லுங்கன்னா உங்ககிட்ட சொல்றேன். ஆய திறக்க மாட்டேன். தஞ்சாவூர்ல இருந்து ஒரு மைனர் வந்திருக்காரு. எதுக்கு? என்ன பாக்கத்தான்? சொன்னா நீ ரொம்ப தப்பு பண்ற. உள்ளூர்ல மைனர் இருக்கும் போது நீ ஊரெல்லாம் மைனர் தேர்ற. அவனுக்கு கொடிக்கு என்ன சம்பந்தம்? அவங்க வரலாமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான். ஓ, சிக்னல். அவங்களுக்காகத்தான் கொடி ஏற்றினேன். யாரமே எந்த ஊர் மைனரு நம்ம ஊர் கூரையெல்லாம் கொடி ஏற்றிட்டாலே? அவங்க வந்து வந்து பெரிய கோட்டை. பெரிய கோட்டை பயில்வானா? அப்போ போட்டின்னு வந்தா பல்ல உடைச்சிருவாங்க. சுத்து மத்துப்பா, நான் பார்க்க மாட்டேன். ஓடுறா ஓடுறா, என் புதையல தூக்கிட்டு ஓடுறானே. ஒட்டப்பாக்கு, என்னங்க நீ என்ன பண்ற? நகத்தை கடிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் அதையா சொன்னேன். முள்ளிக்கோட்டை சுரணத்துக்கிட்ட போய் நான் அங்க வர்றேன்னு சொல்லு. அவ என்ன சொல்றாளோ அத வந்து சொல்லு. ரொம்ப அவசரமா? கேள்வி கேட்கிற நேரமாடா இது? போடா. என்ன மைனர் வரலாமான்னு கேக்குறது? உடனே வர சொல்லு. நிலாக்கா இது நேரம் நல்ல நேரம், நெஞ்சில் பாயுது காமன் விட்ட பானம், ஆக்கி வைத்த சோத்தை ஆற போடலாமா? நான் ரெடி. கதவு போட்டுட்டா சொர்ணம், நான் வந்துட்டேன். இதுல அல்வா, இதுல கோழி. ஏன் இங்க வாடா. நான் ரெடின்னு அவன் காதுல அடின்னு விழுந்துருச்சு போட்டிருக்கு. புரட்டி எடுத்துட்டானே மகன், பெசன்னு பெசஞ்சிட்டானே. ரொம்ப நாளா அடிக்கிறதுக்கு ஆள் கிடைக்கல போட்டிருக்கு. நான் கிடைச்ச எங்க தட்டுறது எங்க குத்துறதுன்னே தெரியல. கைய ஆடுதா கையில் இருக்கிறது ஆடுதானே தெரியல. இல்லையா யாரு? நான் யாருன்னு எனக்கே தெரியலப்பா. எங்க போறேன்னு எனக்கு தெரியலையே. கேட்கறதுக்கு பதில் சொல்லு. யார் யானி? போகும்போது பாத்திருந்தேன்னா புரிஞ்சிருக்கு. வரும்போது வழியில மடக்கி கேட்டா நான் என்னன்னு சொல்லுவேன். என்ன அது மோமெல்லாம் சோறு? சோறு பொங்கிட்டு இருக்கும் போது பானைக்குள்ள எட்டி குடிச்சிட்டேன். அட போயா, அடிக்கணும்னு நினைக்கிறவன் கைய கழுவிட்டு வெத்தலை பாக்கு போட்டு சிகரெட் குடிச்சிட்டு அடிப்பான். நினைச்சா அடிச்சா முடிஞ்சு போச்சு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வழி எடுப்பா. அப்பா நீயும் போலீஸ் தானே, அங்க சொல்றத உங்ககிட்டயே சொல்லலாமே. போலீஸே கொஞ்சம் இப்படி வாப்பா, தப்பா நினைக்காதப்பா. என் நிலைமை அப்படி நடக்க முடியல. பாப்பா வந்துரு போலீஸே, வா. காது கேக்குமா?